திருப்தியா இருக்கணும். அவங்க எல்லாம் கேட்டதன் பேர்ல தான் அவங்களுக்கு வெஜிடேரியன் உணவை பரிமாறி கொண்டிருக்கின்றோம். இந்த வெஜிடேரியன் உணவை பரிமாறுகின்ற இந்த நேரத்தில் அம்மா தான் நினைவுக்கு வராங்க. ಮಾಜಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ತಮಿಳುನಾಡು ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಜಯಲಲಿತ ಅವ್ರದ್ದು 78ನೇ ವರ್ಷದ ಹುಡುಗಪ್ಪ. ಬಾಗ ತಿನ್ನಡ சாம்பார் பாகம் சுடு. அம்மாவோட ஆட்சி வரணும் தான் எங்களுக்கு வர்றோம் கண்டிப்பா அம்மா ஆட்சி. இந்த ரமணா மகிழ்ச்சி அதாவது முதியோர் இல்லம் நான் வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி போடுறேன் உங்களுக்கெல்லாம் நான் சொன்னேன். இல்லை நாங்கள்லாம் எங்களுக்கு ஜீரணம் ஆகணும், எங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும் உடம்புக்குன்றதுனால அவங்க வந்து இப்படி ஏற்பட்ட சாப்பாடு தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. ಆದ ಪ್ರಯುಕ್ತ ಅವರ ಹಿತೈಷಿಗಳಾದ ಅನ್ಬು ಮತ್ತು ಅವ್ರ ಮಗಳಾದ ಅಜಂತ ಪ್ರಿಯ, ಅನಿತಾ ಪ್ರಿಯ ಮತ್ತು ಅಶೋಕ್ ಮಗ ಬಾಮೈದ ಸಮಸ್ತ್ರಿಂದ ಅನ್ನದಾನ ನಡೀತಾ ಇದೆ. ಈಗ ಅವರಿಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ஹாப்பி பர்த்டே அம்மா எப்போதும் ஏழைகளின் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அம்மா அவர்கள் ஏழைகளின் உள்ளத்திலே ஏழைகள் இதயத்திலே குடிக்கொண்டிருப்பவர்கள். ஏன் என்று சொன்னால் ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದಾಳೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ, ಇನ್ನೂ ನೆನೆಸುವ ಕಾರ್ಯ ಮಾಡಿದಾಳೆ. ಅಥವಾ ಮತ್ತೆ ಹುಟ್ಟು ಬರಲಿ ಅಂತ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳೋಣ. ಹಾಗೆ ಅನ್ಬು ಕುಟುಂಬದವ್ರಿಗೆ ದೇವರ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಕುಟುಂಬ ಕೀರ್ತಿ ಕೊಟ್ಟು ಹೀಗೆ ಅವ್ರು ಹುಟ್ಟಿದಪ್ಪ ನೆನಪ ಪ್ರತಿ ವರ್ಷ ಮಾಡಲಿ ಅನ್ನದಾನ ಅಂತ ಹೇಳಿ இல்லைண்ணா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்கள் மத்தியிலே மக்கள் உள்ளத்திலே நீங்காத இடத்தை பிடித்தவர் என்று சொன்னால் அம்மா புரட்சி தலைவி. புரட்சி தலைவி என்று சொன்னால் உலகெங்கும் வாழ்கின்ற அத்தனை மக்களும் அவ கட்சி சார்ந்தவனாக இருக்கட்டும், கட்சி சாராதவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அம்மா அம்மா என்று அழைத்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 78வது ஆண்டு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே அம்மா இல்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அம்மா எப்போதும் ஏழைகளின் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அம்மா அவர்கள் ஏழைகளின் உள்ளத்திலே ஏழைகள் இதயத்திலே குடிக்கொண்டிருப்பவர்கள். ஏன் என்று சொன்னால் அம்மா அவர்கள் பெண் குழந்தைகள் தமிழகத்திலே ஒரு பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி அவரை மறிக்க செய்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பெண் பிள்ளை வளர்ந்து விட்டால் அவர்களுக்கு சீர் செய்வதற்கு அவர்களுக்கு கட்டி கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே என்ற எண்ணத்திலே அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு கள்ளிப்பாலை கொடுத்து அவர்களை சாவடிச்சிடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் மனதில் கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டி திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. எந்த ஒரு உயிரும் பெற்ற பின் அது நமக்கு சொந்தமில்லை, அது கடவுள் சொத்து, அது இறைவன் சொத்து, அதை யாராலையும் அவர்கள் உயிரை எடுப்பதற்கு சமம் இல்லை என்று சொல்லி தொட்டி திட்டத்தை தந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதே போன்று சத்துணவு படித்த சரித்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இருபெரும் தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இன்றைக்கு நாங்கள் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து அன்னதானம் வழங்குகின்றோம் என்று சொன்னால் இந்த முதியவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இவர்களும் பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்த்து இவர்களையும் இந்த நாடு உயர்த்தி காட்டுகின்ற வகையிலே இவர்கள் பிள்ளைகளை பெற்று ஈன்றெடுத்து பிள்ளைகளை வளர்த்தவர்கள். இவர்கள் இன்று பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகள் இல்லாமல் இந்த அநாத இல்லத்தில் வந்து குடிபுகுந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால்
இந்த மக்கள் நலம் பெற இருக்க வேண்டும், இந்த மக்கள் வயதார உண்ண வேண்டும் என்பதற்காக தான் இன்று புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் அன்று இங்கே அன்னதான நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கெல்லாம் பிரியாணி போட்டு இனிப்புகள் வழங்கலாம் தான் நினைச்சோம். எல்லாம் வந்து இவங்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு ஒரு அன்னதான நிகழ்ச்சியில ஒயிட் ரைஸ் வேணும், தயிர் சாப்பாடு வேணும், லெமன் ரைஸ் வேணும், இப்படி பல்வேறுபட்ட சாப்பாடுகளை கொடுத்து பாயாசத்தை கொடுத்தா எங்களுக்கு திருப்தியா இருக்கணும். அவங்க எல்லாம் கேட்டதன் பேர்ல தான் அவங்களுக்கு வெஜிடேரியன் உணவை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வெஜிடேரியன் உணவை பரிமாறுகின்ற இந்த நேரத்தில் அம்மா தான் நினைவுக்கு வராங்க. அம்மா எப்படின்னாக்கா, ஏழை மக்கள் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது, உணவில்லாமல் ஒருபோதும் யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் தமிழகம் முழுவதும் 5 ரூபாய்க்கு இட்லி, காலை உணவு 5 ரூபாய், மதிய உணவு 5 ரூபாய், இரவு உணவு 5 ரூபாய். தமிழ்நாட்டில் 15 ரூபாய் இருந்தா ஒருவர் வந்துட்டு 3 வேளையை சாப்பிடலாம். அந்த திட்டத்தை அம்மா உணவகம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி காட்டிய ஒரு புரட்சி தலைவி அம்மா. இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு தயிர் சாப்பாடு ஏன் கொடுத்திருக்கிறோம், சாம்பார் சாப்பாடு ஏன் கொடுத்திருக்கிறோம், லெமன் ரைஸ் ஏன் கொடுத்திருக்கிறோம் இப்படின்னு சொன்னா, தனிப்பட்டு அவர்கள் விருப்பத்திற்கு உண்ண வேண்டும். அவர்கள் ஆரோக்கியம் முக்கியம், நமக்கு அது ஆரோக்கியம் முக்கியம் என்பதற்காக தான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணவை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அம்மா எங்களுக்கு சொன்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். இந்திய புரட்சி தலைவர் அண்ணன் தமிழர் எடப்பாடியார் அவர்கள், அண்ணன் கே பி முனுசாமி போன்றவர்கள் இந்த மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுக்காக நாம் புரட்சி தலைவர் அம்மா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொன்றாக இன்றைக்கு நேற்றைய தினத்தில் வந்து என்ன சென்னையில அழைத்து நம்முடைய கழகத்தின் ஒரு அங்கமாக அண்ணா தொழிற்சங்கம் இருக்கின்றது, அண்ணா தொழிற்சங்கம் மாநில செயலாளர் அழைத்து அவ்வளவு பகுதியிலே எந்தெந்த பகுதியிலே என்ன செய்ய போறீங்கன்னு எங்களை கேட்டாங்க. நாங்க சொன்னோம், புரட்சி தலைவர் அன்னப்பிரபு, புரட்சி தலைவர் அண்ணன் மிட்டக்கு, புரட்சி தலைவர் சத்துணவு படித்த சரித்திரன், புரட்சி தலைவர் ஆகட்டும், புரட்சி தலைவி அம்மா, அம்மா உணவகம், அம்மா தண்ணீர், அம்மா படிப்பகம், பலவிதமான உணவுகளை செஞ்சு கொடுத்தாங்க. அதன்படி அங்க இருக்கின்ற முதியோர் இல்லத்திற்கு சாப்பாடு, இங்க இருக்கின்ற ஆபிஓம் பிள்ளைகள், ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு அங்கே சாப்பாடு, அவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் செய்யணும்னு சொன்னோம். அதே அந்த வார்த்தை நான் தமிழகத்தில் என்ன சொல்லிட்டு வந்தனோ அதை இன்று செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதை ஏன் நாங்கள் சொல்றோம்னு சொன்னாக்கா, அம்மாவின் கனவு, கனவு என்னன்னு சொன்னாக்கா, எப்போதும் மக்கள் வந்துட்டு உணவு இல்லை என்று சொல்லக்கூடாது, மக்கள் வந்துட்டு எப்போதுமே அவர்கள் திருப்தியாக இருக்க வேண்டும், மக்கள் வந்துட்டு நலம்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் இருக்க வேண்டும். அதை தான் நீங்கள் செயல்படுத்தணும்னு சொன்னாங்க. அம்மா வந்துட்டு வாழ்கின்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு மடிக்கணினி, செருப்பு 2 டஜன், அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஒரு செருப்பு, வெளியே சுத்துறதுக்கு ஒரு செருப்பு, உள்ள போறதுக்கு ஒரு யூனிஃபார்ம், வெளியே சுத்தத்துக்கு ஒரு யூனிஃபார்ம், அவருக்கு புத்தகத்தை சுமந்து கொண்டு போகக்கூடாது, லேப்டாப் மணிக்கணினி கொடுத்தாங்க. இப்படி பார்த்து தாய்மார்களுக்கு என்ன செய்யணும், அவர்கள் சுகமா வாழறதுக்கு என்ன செய்யணும், அவர்கள் சுயமா செய்யறதுக்காக அவர்களுக்கு ஆடு இனம், பசு இனம், கோழி இனம், கிரைண்டர், மிக்சி, இப்படி பல்வேறு விதமான பொருட்களை வழங்கி அந்த தமிழக மக்கள் நீங்கள் எல்லாம் உயர்வர வாழ வேண்டும், உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே வாழ்ந்து காட்டிய ஒரு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியிலே நாங்கள் தங்கவயலிலே இன்றைக்கு வருடத்திற்கு
புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக வருடத்திற்கு இங்கே கோலார் தங்கவேல் சேர்ந்தவர்களுக்கு, பெங்களூர் சேர்ந்தவர்களுக்கு, கோலார் சேர்ந்தவர்களுக்கு, பங்காரப்பேட்டை சேர்ந்தவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை 1 லட்சம் ரூபாய் கட்டி கொடுக்குறேன் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக. ஏன்னா அங்கே உழைப்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி சொன்னாரோ, அவர்கள் தனித்த குடும்பத்திற்கு வருடத்திற்கு 1 லட்சத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக இன்று மாத்திரமல்ல, இது முடித்து இன்னும் தலைமை கழகத்தில் ஓரைகள் பகுதியில் இருக்கின்ற அண்ணா திமுக அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய ஆபீஸில் அங்கே போச்சு செஞ்சு அங்கே அன்னதான நிகழ்ச்சி இருக்குது. இப்படி பல்வேறு பகுதியில் நாங்கள் அன்னதான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இந்த மக்கள் இவர்கள் வயிறார சாப்பிடணும், வயிறார சாப்பிட்டு அம்மாவுக்கு புகழை நீங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் அம்மா புகழை பாட வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவர் அம்மா, 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 புரட்சி தலைவர் அம்மா புகழ், புரட்சி தலைவர் அம்மா புகழ், புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் கேபி முனிசாமி, அண்ணன் கேபி முனிசாமி, அண்ணன் கமலக்கண்ணன், அண்ணன் கமலக்கண்ணன் வாங்க என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு பிறந்த நாள். அதனால ரமண மகரிஷியில் இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் அம்மாவோட சார்பா அந்த கட்சி நிர்வாகிங்க அன்னதானம் பண்ணாங்க. அம்மாவோட கட்சி வரணும், அம்மாவோட புகழ் ஓங்கணும், எம்ஜிஆர் ஐயாவோட புகழ் ஓங்கணும், அம்மாவோட கட்சி வரணுன்றது தான் எங்களோட எண்ணம். இந்த ரமண மகரிஷியில் நாங்கள் ஆண்டு இப்போ மட்டும் கொடுக்கல, நான் வருடம் இங்கே நான் கொடுக்குறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கும் கொடுக்குறேன், அம்மா பிறந்த நாளைக்கும் நான் இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, இதே போல் இங்கே ஹாப்பி ஹோம்னு ஒன்று இருக்குது. அந்த ஹாப்பி ஹோமில் இருக்கின்ற ஊனமுற்ற பிள்ளைகள் அங்கே சுமார் ஒரு 70-80 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் உணவு வாங்கி அவங்களுக்கும் நல்ல உதவி நோட்டு புத்தகம் போன்ற இனிப்புகள் வழங்கி அங்கேயே இப்போ கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது அடுத்து ஓரியன்ட் பகுதியில் இருக்கிற ஆஃபீஸில் இப்போ அன்னதான நிகழ்ச்சி நடப்பேறும் என்று சொல்லிக்கிட்டு சாம்பார் இருப்பாங்களா? போதுமா? சாப்பாடு அம்மா உணவு கொண்டு சொன்னாங்க. அம்மா சாப்பாடுன்னு 5 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடலாம்.
ஏ சந்தா யாருக்கு